பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மயில் கன்சீவாக இருக்க விஷயத்த சரவணன்ட்ட சொல்கிறாங்க. சொல்லவுமே சரவணன் என்ன பண்ணுறாங்க, நீ இதுக்கு மேலே எத்தனை பொய் தான் சொல்லலான்ட்டு காத்துக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படியே என்னை பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க மறுபடியும். அதுக்கு மயில் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு மயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி இந்த மாப்பிள்ளைகிட்டையெல்லாம் பேச வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கே போயிடலாம், போய் உங்கள் மாமியார்ட்டையும் மாமனார்ட்டையும் சொன்னோம்னா தான் அவங்க தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்டோட எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் அவங்க கோமதிக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. சரவணனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வரவுமே அந்த ப்ரெக்னன்சி கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரவணன் நம்புகிறாரு. சரி நம்ம பொண்டாட்டி மாசமாக இருக்கா, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா மாப்பிள்ள, நீ உனக்கு அப்பாவாக போகிற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாண்டா ஒரு சிரிப்பு சத்தமே கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட் இருந்தாலும் நான் இவ்வளோ சின்ன வயசுலேயே தாத்தா தான் நான் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏன்டா பழனி சின்ன வயசுனா எப்படி ஒரு 16-17 வயசா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை 16-17 வயசெல்லாம் இல்லை மச்சான், இருந்தாலும் நான் தாத்தாவாகிற வயசு இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆமாண்டா இப்போ அதுக்கு என்ன ஸ்டெப்பாக பண்ணலான்னு சொல்லி சரவணன் கேட்குறாரு. ஐயோ மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நான் தாத்தாவானாலும் பரவாயில்லை, ஆனால் நீ ஒரு அப்பாவாக போகிற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக தான்றா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் கோமதி கேட்குறாங்க, எப்போ மதினி ஆஸ்பத்திரிக்கு போகிறது, செக்கப்லாம் எப்போ போகிறது அப்படிங்கவும், இன்னும் நாள் கணக்கு வச்சு பார்த்தா இன்னும் ஒரு 2 மாதம் கூட ஆகலை, இப்போயே போனோம்னா ரொம்ப அலைச்சல் இருக்கும் அப்படிங்கவும், எதுக்கு இப்படி ஒரு இதாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, இப்போ இருந்தே எதுக்கு போகாட்டி என்ன, ஒரு 3 மாதத்தில் போய்க்கலாம் அப்படிங்கவும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, செக்கப் ஃபுல்லாக நாங்களே பார்த்துக்குறோம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் மயில் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், அது வரைக்கும் மயிலை நாங்கள் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவோம் அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்கோமே, அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் மயிலை நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் மதினி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் அப்பா முகத்தில் சந்தோஷத்தவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செந்தில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இனிமேல் எனக்கு நினைக்கிறதுக்கு என் பேர குழந்தை வரப்போகிறான்ல, அப்போ நான் சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாங்க மதினி, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குது அப்படின்னா எல்லாம் இந்த மயில்னால தான், ஒன்னால தான் மயில் இந்த குடும்பம் மறுபடியும் ஒரு சந்தோஷத்தை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கோமதி மயிலுக்கு நல்லா ஃப்ரூட்ஸு சாப்பாடு எல்லாம் ஹெல்த்தியானதாக கொடுத்து குங்குமப்பூ போட்டு பால் காய்ச்சி கொடுக்கவும் கொண்டு போகிறாங்க, ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. போய் படுக்க போகிறப்ப குடிச்சிட்டு படுமா அப்படிங்கவுமே கொண்டு போகிறாங்க. சரவணன் உள்ளே உட்காந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்ட பார்த்துட்டு, நான் அப்பாவாக போகிறேம்மா, அப்பாட்ட நீ வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிட்ட உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ மயில் வர்றாங்க. மயில் அத்தை எனக்கு இப்போ சாப்பிட நிறையா ஹெல்த்தியானதாக கொடுத்தாங்க மாமா, இப்போ கூட பாருங்கள் குங்குமப்பூ போட்டு பால் காய்ச்சி கொடுத்துருக்குறாங்க, என் அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். சரவணன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மயில் கேட்குறாங்க, ஏமாம்மா வெளியே இருக்கும்போது எல்லாத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நம்ம 2 பேர் தனியாக இருக்கும்போது என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறீங்க, ஏமாம்மா நான் பண்ணது தப்பு தான் மாமா, எல்லாம் குழந்தை பிறக்க போகுதுன்னா அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க, அந்த சந்தோஷத்தை கூட இருக்கவங்ககிட்ட தான் பகிர்ந்துக்குவாங்க, ஆனால் நீங்கள் ஏமாம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மயில், நான் குழந்தை பிறக்க போகுதுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை நினச்சி இன்னும் எனக்கு சந்தோஷம், அதெல்லாம் ஒரு வேறு தனி சுகம்தான் மயில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சந்தோஷம் வேற, இதை வச்சு நான் உன் கூட பழையபடி இருப்பேன்னு மட்டும் நீ நினச்சிடாத, எனக்கு நான் ஒருத்தவங்கள வேகமாக நம்பிடுவேன், ஆனால் அவங்களே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள அடுத்தது நான் மன்னிக்க கூட மாட்டேன், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது, என்னை எல்லாம் இப்படியே ஏமாத்தணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, தயவு செஞ்சு இனிமேல் நான் பழைய மாதிரி மறுபடியும் உங்ககிட்ட எல்லாம் இருக்கவும் மாட்டேன், நீ பொய் உன்னை பார்த்தாவே நீ முன்னாடி நின்னாவே நீ சொன்ன பொய் தான் முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லவுமே மயில் பயந்துக்கிட்டு, மாமா ஐயோ மாமா நான் சொன்னது 2 பொய் தான், நம்ம குழந்தை மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம குழந்தை மேலே சத்தியமா இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க மாமா, ஏன்னா இந்த சொன்ன 2 பொய்க்காகவே நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன், என்ன போதும் மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு எப்பயும் போல் நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னா,
அப்புறம் சரவணன் சொல்கிறாரு, இருப்பேன் மயில், நான் இல்லைன்னா சொல்லலை, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன். நம்ம குழந்தைக்கு செக்கப் போகணுமா கூட்டிகிட்டு போகிறேன், ஏதாவது வேணுமா வாங்கி தரேன். ஒரு குழந்தையோட ஒரு அப்பாவாக எப்படி இருக்கணுமோ நான் அந்த அளவுக்கு நான் என் குழந்தைய பார்த்துக்குவேன். அதே மாதிரி அந்த குழந்தையோட அம்மாவை நான் எந்த அளவுக்கு நான் பார்க்கணுமோ அதே அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், உன்னையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்லலை. நீ இங்கே இரு, நான் வேண்டான்லாம் சொல்லலை. ஆனால் வந்து பழைய மாதிரி உன் கூட வந்து என்னால் இருக்க முடியாது, நான் என்னை மன்னிச்சிரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எந்திரிச்சு வெளியே போகிறாரு. மாமா மாமா அப்படிங்கிறாங்க. சொல்லு மயில் அப்படிங்கவும், ப்ளீஸ் மாமா அப்படின்னா, வேண்டாம் மயில், என்கிட்ட வந்து மறுபடியும் வந்து என்னை வந்து பொய் சொல்லி ஏமாற்றணும்னு நீ நினைக்காத, போதும், நீ இங்கே இருக்கிற என் கூட இருக்கிற வரை இரு. ஆனால் இனிமேல் என்கிட்ட பொய் சொல்லணும்னு நீ நினச்ச அப்படின்னா இனிமேல் இந்த சரவணன் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க மாட்டான், வாழ்க்கையிலே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போயிடுறாரு. இங்கே என்னடானா மயிலோட அம்மா இருந்துக்கிட்டு கிளம்புறப்ப, வீட்டை விட்டு கிளம்புறப்ப சொல்லிட்டு போகிறாங்க மயிலை கூப்பிட்டு வச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, வேலை எதுவும் செய்யாத, பார்த்து சூதானமாக இருந்துக்கோ, அதே மாதிரி இந்த குழந்தை விஷயத்தை வச்சு எப்படியாவது மாப்பிள்ளையை வளைச்சி போடுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பமே இப்போ உன் பக்கம் இருக்கிறனால இதுதான் சாக்கு, நீ வந்து எப்படி இது பண்ணணுமோ இருந்துக்கோ, மறுபடியும் நீ அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு அங்கே நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வராத, அதே மாதிரி நீ இதுதான் ஓ வீடு, இங்கே நீ எப்படி உன் வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுமோ அவள் தக்க வச்சுக்கோ அப்படிங்குமே. எப்படிம்மா இப்பயே 2 போய் நான் படிக்கலைங்கிற பொய்யும் தெரிஞ்சு போச்சு, நான் வேலைக்கு போகலைங்கிற பொய்யும் தெரிஞ்சு போச்சு, இனி இதுக்கு மேலே வந்து எப்படிம்மா அப்படின்னு சொல்லி, இன்னும் நான் வந்து வயசு கூட இருக்கிறது, நகை விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும். இனிமேல் ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் குழந்தைன்னு வந்துருச்சுன்னா வந்து உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க, நீ அதனால் அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, எப்படியாவது நீ மாப்பிள்ளையை மட்டும் உன் சைடு வளைச்சி போகிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இனி வந்து எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத, இதுதான் உன் வீடு, இங்கே எப்படி நீ இருக்கணுமோ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மயில் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ராஜி கதிர் வீட்டுக்கு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது ராஜி வர்றாங்க. வந்து இந்த லட்டு எடுத்துக்கோ அப்படின்னு, நான் நைட் நேரத்துலலாம் நான் ஸ்வீட் சாப்பிட்றதில்ல அப்படிங்கவுமேனு, பரவாயில்ல இந்த ஒரு நாளைக்கு சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஏது லட்டு அப்படிங்கும், மயிலக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆமாம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்குல்ல அப்படிங்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் அரியர் சார் அப்படிங்கவும், அரியர் சார்லாம் கூப்பிடாத, எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கவும், நான் அப்படி தான் கூப்பிடுவேன், நீ திருந்தவே மாட்டேல, அடங்கவே மாட்டேல, மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. எப்போ இந்த அரியர்லாம் கிளியர் பண்ண போகிற அப்படிங்கும், அதை நான் கிளியர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ண போகிற அடுத்தது அப்படின்னா, நான் வந்து அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் ஆகி அதுக்கு மேலே நான் போகணும் அப்படின்னு. சூப்பர் அப்படின்ட்டு அரசியை பற்றி யோசிக்கிறாங்க. அரசி பாஸ் இது எல்லாம் மார்க்கெலாம் ரிசல்ட்டெல்லாம் நல்லா எடுத்திருக்கா, மேலும் மேலும் படிக்க வைப்பாங்களா அவளை அப்படிங்கும். படிக்க வைப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நேற்றே உங்கள் அண்ணன் பார்த்தியா எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி இது பண்ணுறான், அவன் ஒழுங்காக இருந்துக்க சொல்லு, அவன் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்க. அரசியோட வாழ்க்கையை அரசி பார்த்துக்குவா, நீ வந்து அதில் இது பண்ணாத, உன் வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நீ யோசி, அரசி வந்து அவள் படிச்சிருக்கா, அவள் நல்ல விவரமான பொண்ணு தான், அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி சரி படு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் குமாரை பார்க்கறதுக்கோசரம் நின்றுட்டுருக்காங்க. குமார் அங்கிட்டிருந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்காரு. ராஜி பார்த்துட்டு, நீ திருந்தவே மாட்டியாடா, அடங்கவே மாட்டியாடா, நீ இப்படி பண்ண, நீ அரசியை இப்படி வேணும்னு தானே கல்யாணம் பண்ணிட்டு போனா, இப்போ எதுக்குடா அரசியை கொடுமைப்படுத்துகிற அப்படிங்குமே. ஏன் அவள் உங்ககிட்ட வந்து சொன்னாலா அப்படிங்கும். அவள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் வந்து நாங்களே பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லுவோம். என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு, நான் தான் நேற்றே பார்த்தோம்ல, அவ்வளோ குடும்பப்படுத்துகிற அவளை அந்த விரட்டுற அப்படின்னு. நான் என் பொண்டாட்டியை நான் அப்படி தான் விரட்டுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு, நான் அரசியோட அண்ணி, நீ தயவு செஞ்சு வாயை மூடிட்டு போயிரு, நான் அப்படி தான் குடும்பப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவோமேனு. நீ அரசியை குடும்பப்படுத்தினேன்னா அவங்க கதிரி என்னையை குடும்பப்படுத்த மாட்டானா, உன் தங்கச்சி கொஞ்சம் கூட நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே மாட்டேன், எனக்கு தங்கச்சியே இல்லடி நீ, அப்புறம் இதுக்கு நீ சந்தோஷமா இருக்க, இல்லை அது எனக்கு தேவையே இல்லை, ஆனால் நான் அரசியை குடும்பப்படுத்துவேன், நீ ஏன் நல்லா பிளான் போட்டு கொடுத்துட்ட, இனிமேல் அரசியை எப்படி குடும்பப்படுத்துறேன்னு மட்டும் பாரு, என்னால் எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போன நீயும் அதை நீ போன குடும்பமும் கஷ்டப்படுறத நான் பார்க்குறதுல டபுள் சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் முத்துவேல் நிற்கிறாங்க. ராஜி பார்த்துட்டு போய் முத்துவேல்கிட்ட பேசுகிறாரு. நீருங்க, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்க, நான் யார்கிட்டையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பேச வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து அண்ணன் வந்து அரசியை நல்லா பார்த்துக்கிறானா அப்படிங்கும், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோமே. எப்படிப்பா இப்படி பண்ணுறீங்க, அண்ணன் வந்து கொடுமைப்படுத்துகிறான் அரசியை, இப்படி கொடுமைப்படுத்தினா
வந்து கதிர் அப்புறம் என்னைய தானே கொடுமைப்படுத்துவான். உன் அத்தை நான் 2 பேரும் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அதனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இருந்தாலும் இப்போ நாங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லவுமேனு அண்ணன் அரசியை கொடுமைப்படுத்தினா அப்புறம் அவன் கதிர் வந்து என்னைய தானே கொடுமைப்படுத்துவான், என் வாழ்க்கை முக்கியம் இல்லையா உங்களுக்கு, நான் எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு என்னைய வந்து அசிங்கப்படுத்திட்டு போன கழுதை எனக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் வாயில தான்ப்பா சொல்கிறீங்க, ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது, தயவு செஞ்சு அண்ணன்ட்ட எடுத்து சொல்லுங்கள், இனிமேல் அரசி எந்த கொடுமைப்படுத்த வேணான்ட்டு நீங்கள் அவன் பண்ணுறனால இப்போ என் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். குமரவேல் சக்திவேல் முத்துவேல் வந்து பார்த்துட்டு நிற்கிறாரு. இன்னும் இது வந்து என்ன முடிவு பண்ண போகிறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.